சபைக்கு முதல் வணக்கம். சபைக்கு வணக்கம். ஆணாக இருந்தால் அப்பமர்களும், சரி, பெண்ணாக இருந்தால் அறிவும் தாய்மர்களும் சூரபிரல சிங்கம் கடல் போல அமைதி கொடுக்கிறார்கள். அமைதி கொடுக்கும் பொழுது நான் யார்? என்னோட பெயர் என்ன? அடி சொல்ற சில்ற சொல்றேன். அம்மா சொன்னதெல்லாம் கதையில் நுழைஞ்சுதா? ஒன்னும் நுழையில ஐயா, சொல்லுங்க ஐயா. ஓய், சோதி மதியம் இல்ல சோலை குயிலை போல, சோலை குயிலை போல பாஞ்சாலி என்று மாது, பாஞ்சாலி என்று மாது. சரி, மச்ச வெளியலைக்கு உச்சமில்லாத ரூபி, மச்ச வெளியலைக்கு உச்சமில்லாத ரூபி, ஆயிரம் மின்னல சோதி மின்னலை போல மின்னலை போல. இது பேர்தான் பத்தினி பாஞ்சாலி அழைப்பாங்கடி அம்மா. பத்தினி பாஞ்சாலி. அப்படி பாஞ்சாலியாக இருந்தாலும் நீங்கள் எப்படி பிறந்தீர்கள்? அப்படியா? எப்படி பிறந்தது தெரியுமா?
அம்மா அம்மா பாஞ்சாலி அகத்தில நல்லா நர்வஸான வாட்டிதான் எல்லாம் பாஞ்சால ராஜன் பாஞ்சால ராஜன் யாகம் செஞ்சு யாகம் செய்கின்ற பொழுது பத்தினி பாஞ்சாலி பத்தினி பாஞ்சாலி யார் பிடித்தது? ஓ யாரு நீங்க? இல்லடி எங்க அண்ணனாக்கப்பட்ட சுதமனம் கிருஷ்ண தெய்வனம் பத்தினி பாஞ்சாலி பத்தினி பாஞ்சாலி என்னோட வில்லொன்றி சொல்லண்டு பித்தடி அம்மா. ஓ வில்லொன்று சொல்லென்று பிறந்தது. உண்மைதான். ஆகட்டும் அம்மா. நானும் வளர 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 இது வில்லே வளர்ந்து கொண்டே வந்தது. நீங்க வளர வளர அது வளருது. உண்மைதாடி. ஏய் வளர்ந்த உடனே தக்கு மேல பரமை உடனே அப்பா திருமணக்கு ஏற்பாடு செய்தார்கள். சரி என்ன சொல்ற? உண்மைதாடி. தக்க 16 வயது ஆனவனே உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நானும் இப்படிதாயா கல்யாணம் செய்யணும்னு ஆசைப்பட்டு எங்க மத்தாலக்கார மாமன் கிட்ட காசு ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன். மாமா மாமா எனக்கு குடும்பத்துக்கு நல்லா அடக்கமா இருக்கிற பொண்ணு பாரு மாமா அப்படின்னு சொன்னேன். சரி வாயில் இருக்கும்போது ஒரே வாரத்துல ரெடி பண்ணி விட்டார. சுடுகோட்டுக்கு போனோமா? ஐயோ போச்சுடா. சரி நல்லா அடக்கமான பொண்ணா கேட்டேன். அப்புறம் கூட்டு போய் சொன்ன மாதிரியே சுடுகாட்டுல கொண்டு போய் நிறுத்தி, மாப்பிள்ள நீ அடக்கமான பொண்ணு கேட்டியே, இது பாரு இன்னைக்கு அடக்கமானது, இது பாரு நேத்து அடக்கமானது, இது பாரு முந்தா நேத்து அடக்கமானது, எது வேணுமா தோண்டிட்டு வந்துரு கட்டிக்குவ அப்படின்னா. நான் என்ன கேட்டேன், அப்பா அம்மாவை திட்டக்கூடாது, நல்லா ஒழுக்கமா வேணும் படிமானமா வேணும். அடக்கமான பொண்ணா கேட்டான். நீ கேட்டது எப்படி? நான் அடக்கம் பண்ண பொண்ணா அடக்கமான பொண்ணு தான் கேட்டேன். அது அடக்கமானதானே அடக்கம் பண்ண பொண்ணிய காட்ட சொன்னேன். என்ன பண்றது மேக்ஸ் வச்சா பூக்கு வச்சுங்க. அடக்கமான பொண்ணு அதுதானே? ஆமா அம்மா. அப்ப இருந்தாலும் அப்பா நானும் வளர வளர என்னோட வில்லு வளர்ந்து கொண்டே வந்தது அல்லவா? யாரு வளைக்கிறாரோ திருமணம் செய்கிறேன்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்ல வில்லை யார் வளைக்கிறாரோ இந்த வஞ்சியாலை மாலையிடலாம் என்று அவர் சொன்னார். சரி பாஞ்சால ராஜா 56 நாடி கடிதம் எழுதி விட்டார்கள். 56 தேசத்துக்கும் கடிதம் எழுதினார். சரி ஆறாம் சரி இந்த வில்லி வளைத்து பத்தினி பாஞ்சால் திருமணம் செய்கிறேன்னு சொல்லி அப்பா சொன்னார்கள். உங்க அப்பா சொன்னாரு. சரிமா முதலாக ஆறு வந்தார்கள். யார் வந்தார்கள்? அஷ்டபுரம் மாளிகின்ற மாமன்னன் துரியோதனே வந்தார்கள். அஷ்டாகரத்தை சேர்ந்த மாமன்னன் துரியோதனே வரார். சரி வில்லி நானே வளைக்கணும் சொல்லி வில்லி வளைத்தாரா? வளைக்க முடியாம தத்திற்கு தடுமாறி கொண்டே கீழே வந்துட்டார்கள். தடுமாறி கீழே விழுந்துட்டாரு. சரி இரண்டாவதாக கரண மகாராஜா வந்தார்கள். சரி அவரும் வளைத்தாரா? அவரால் வளைக்க முடியவில்லை. வளைக்க முடியவில்லை. சரி 60 வருஷ கலவன் கிருஷ்ணனோவை பிடிச்சவன் இந்த வில்லு நானே வளைக்கிறேன், பத்தினி பாஞ்சாலி நானே திருமணம் செய்கிறேன் சொல்லி அப்பனிட்ட சொல்ல அடியே கீழே மஞ்சள் நீர் வைத்து பச்சைக்குறி வைத்து அந்த வில்லு பிடிச்சார்கள். இந்த வில்லு அப்படியே வளைத்து அடியம்மா வளைத்துட்டார்கள். ஓ நான் என்ற பூட்டி வில்லை விட்டு அப்படியே வில்லு வளைத்துட்டார்கள். மச்சம் என்ற குறி அறுத்து வஞ்சியாலை மாலையிட்டார். அந்த வஞ்சியாலை மாலையிட்ட அந்த மணவாளன் யாரம்மா? தெரியுமா? சொல்லுங்க.
இருவருக்கு மேலே இருக்கு முத்தவர் மூர்த்தவர் ஆளான அழகு மன்னன் அழக மன்னன் அர்ஜுனனை திருமணம் செய்தடியம்மா திருமணம் செய்தார்கள். ஓ அர்ஜுன மன்னனை திருமணம் செய்தார். சரி அப்படி திருமணம் செய்து அம்மம்மா பத்தினி பாஞ்சாலியாக நடந்து எனக்கு 5 புருஷமார்கள். 5 பேர் என்னயா சொல்ற? உண்மைதாடி. 5 மாலையிட்டீங்களா? யார் யாரு? அரே தெரியுமா? யார் யாரு? இந்த தாரே புகழ் பாடித்தே இந்த தர்மபுரி எனது மண்ணே தாரா புகழ் தர்மபுரி எனது அம்மா அந்த மலையேறி மேச்சே தாரா புகழ் படைத்த தர்மரோ என்னோட கணவர். தாரா புகழ் படைத்த தர்மரோ உங்களுடைய கணவர். சரி மலைகிரி வீமச்சனுக்கு 2வது கணவர். மலைகிரி வீமச்சனன் 2வது கணவர். இருவருக்கு மேலே இருக்கு முத்தவர் அதான் அழகு மன்னன். அர்ஜுனனுக்கு 3வது கணவர். 3வது கணவர். 3வது கணவர். சரி ஆயா நாட்டில் சகாதன் சொல்லப்பட்ட எனக்கு 5 புருஷமா இருக்கடா. 5 புருஷன். அதே சரி ஆயா கணவர் இருந்தாலும் உங்களுடைய கணவர் அர்ஜுன மன்னன் ஏது காரணம் என்று தெரியவில்லை. உங்களை அதிசீக்கிரமா அழைத்து வர சொன்னார். வாங்க போய் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.